நீ வந்து அகத்திய படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 3 பேருமே படம் பார்த்தோம். ரத்துபாய் சொல்லுங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்மையிலே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்ன ரீசன் கேட்டேன்னா பாவிஜி சார் அவருடைய எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டவங்கள நான் ஒருத்தர். எப்போவுமே எழுத்து வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அவரே வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா அவரே திரைக்கதை எழுதியிருந்தாருன்னா எப்படி எழுதியிருப்பாரு, ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி போய் அந்த படத்தை பார்த்தோம். உண்மையிலேயே பேருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வரிகள் வந்து ரொம்ப வலியாகவே இருந்துச்சு சொல்லணும். அம்மாவை பற்றி பேசுகிற டைலாக் இருந்தாலும் சரி, அதாவது என்ன சொல்கிறது, அந்த சித்தாவை பற்றி அவர் எழுதின வசனங்களும் சரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் படம் வந்து உண்மையிலேயே எல்லாரும் பார்க்குற அளவுக்கு திருப்தியாக இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம கலந்து ஆலோசனை. என்ன சொல்கிறீங்க காவியா? கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்க மக்கள் எல்லாரோட மைண்ட் செட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹாரர் மூவினா கொடுத்துட்டோம்னாலே ஹிட்டு தான், எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே எடுத்த ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. நான் போஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஹாரர் மூவி பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக உள்ளே இருந்தது. உள்ளே போன ஒரு 10 மினிட்ஸ்லேயே டோட்டலாக நான் அதில் ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இது ஹாரரா இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்க போகிறாரா, எந்த ஒரு ஜானரில் எடுக்க போகிறாருங்கிறதே ரொம்ப குழப்பத்தில் நானே உட்காந்துருந்த மாதிரி உட்காந்துருந்தேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதை தாண்டி ஆக்டிங் ரிலேட்டடாக சொன்னால் நீங்கள் தான் சார் சொல்லணும். இல்லை ஃபஸ்ட்டு பேசிக்காக கதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜீவா வந்து ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர், ஆர்ட் டைரக்டர் அவர். ஸோ அவருக்கு வந்து வாய்ப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ப்ரொடியூசர் வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய செட்டு போடுறாரு, ஒரு ஹாரர் படத்துக்கான ஒரு செட்டு, ஒரு பாலஞ்சு ஒரு பங்களாவில் போடுறாரு. இவரே கை காசு ஒரு 30 லட்சத்தை வந்து செலவு பண்ணி போடுறாரு. லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுது. ஸோ இப்போ அவர் அந்த காசை எப்படி திருப்பி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்கேரி ஹவுஸ்ன்னு பார்க்கலாம் இருக்குது, அது நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது, அது நீங்கள் சொல்ல போனோம்னா இங்கே இருக்க எல்லா நாள்லையும் இருக்குது, அது அப்படியே பார்க்க நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேரி ஹவுஸ்ன்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சு அதில் வந்து மக்கள்கிட்ட எல்லாம் பைசா வாங்கிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. பட் உள்ளே வந்து பேய் இருக்கு. சரி முதல் நாள் இதை தாண்டி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கதை சொல்ல வேணாம். இதுதான் இந்த கதைக்கணும். இதுக்குள்ளே வந்து படம் ட்ராவல் ஆகுது. படத்தில் வந்து யார் ஹீரோன்னு எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. ரஃபி சார் நீங்கள் சொல்லுங்கள், யார் ஹீரோ? அது உண்மைதான். நம்மளுக்கு ஹாரர் படங்கும் போதே தமிழ் மக்களுக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மரியாதையே போயிடுச்சு. அந்த மரியாதையில கெடுத்து விட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சுந்தர் சி டைரக்டர் சார், சந்தானம் சார், இவங்கெல்லாம் படத்தில் பார்த்துட்டு பேயின்னா ஒரு பயமும் ஒரு பதட்டமும் ஒரு பயம் கலந்த ஒரு இதுவும் உருவாக்குன காலம் போயிட்டு பேயினாவே ஓட்டுற அளவுக்கு ஆகிப்போச்சு. காமெடி பண்ணுற அளவுக்கு ஆனதுனால உண்மையிலேயே எனக்குலாம் வந்து இந்த காஞ்சரிங் 2ன்னு ஒரு படம் போட்டுச்சு, மிரட்டுனாங்க. ஒரு ஹாலிவுட் உலகத்தரம் வாய்ந்த இசையை வச்சு உலகத்தரம் வாய்ந்த மேட்டரையை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணுன அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா திகில நம்மளுக்கு கொடுக்கல. ஏன்னா நம்ம மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஓலாலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 15 கிலோமீட்டருக்கு 80 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம 80 ரூபா காரில் போய் பழகிட்டு கார் இல்லாமல் வெளியில் போக முடியல. ஏன்னா நம்ம மண்டபத்தில் வந்து 80 ரூபான்னு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அது வந்து 140, 160, 180, 300 ரூபா கேட்டால் கூட நம்ம கொடுத்து போக வேண்டிய கட்டாயத்தை நம்ம தள்ளி விட்டாங்க. நம்மளோட மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி பேயினா பயந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்த இங்கிலீஷ் படத்தில் ஈவில் டெட்ல இருந்து எவ்வளோ படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போய்க்கலாம். அவ்வளோதான் ரசிச்ச நம்மளுக்கு. இப்போ ஹாரர்னாவே தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். இனிமேல் ஹாரர் படத்துக்கு போயிடாதீங்க. அது மனிதத்திலும் சாராக இருந்தாலும் சரி, லோகேஷ் கனகராஜா இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை ஹாரர் பக்கமே போயிடாதீங்க. அப்படி ஒரு ஜானரையே தமிழ் சினிமாவில் அழிச்சிருவோம். ஆனால் அப்படி இருந்து நாங்கள் ஏன் போய் பார்த்தோம் அப்படின்ட்டோம்னா உங்களுக்கு வந்து ஜீவா இருக்காரு, பாவிஜியை டைரக்ட் பண்ணுறாரு தான் நம்ம போய் பார்த்தோம். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, சரியா சொல்றா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். இல்லை நீங்கள் கொடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிள் சார். உண்மையில அவங்க மார்க்கெட்டிங்காக அப்படின்னு பண்ணியிருக்காங்க. பட் தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ் சினிமாவில் பேய்க்கான ஒரு மரியாதையே போயிடுச்சு. இந்த ஜானர் வந்து அடிச்சு விட்டுறணும், இனிமேல் வேணாம். ஏன்னா முடியல, ஏன்னா பயங்கர. ஆனால் உண்மையை சொல்கிறேன், இவர் 20 நிமிஷம் மிரட்டிருக்காங்க ஹாரரை. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மெத்தட்லாம் தெரியாத ஒரு கிட்ஸ் இருக்காங்களே, அவங்க கண்டிப்பாக வந்து அம்மாவுடைய கையை இப்படி பிடிச்சிட்டு கண்டிப்பாக ஒளிஞ்சுக்குவாங்க. அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் யார் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தால் தானே பிள்ளைக்கு அம்மா சிரிக்கும். எதை பார்த்தோன்னா பிள்ளை பயப்படுதுன்னு. ஆனால் அம்மா பயப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பயப்பட மாட்டாங்க. நான் படம் வந்து ஜீவா படம் நினச்சி தான் போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தா ஹீரோ வந்து அர்ஜுன் மாதிரி இருக்காரு. அவர் கேரக்டர் தான் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஜீவா சார் இம்பார்ட்டண்டாக கொடுப்பாங்க, அவருக்கு தான் கண்டினியூ ப்ளே ஆகும் அப்படின்னு பார்த்தா படம் பார்த்ததுலேயே ஒரு 1.25 மணி நேரம் நான் அர்ஜுன் சார் மட்டும்தான் பார்த்தேன் படத்தில். ஜீவா சார் எங்கன்னு பார்த்தா ஏதோ ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் ஹீரோ அர்ஜுன் சார் அப்படின்னு இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸில் எண்டிங்கில் நானும் கூட படத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லை. அந்த ஒரு சீன் வந்து எங்கேயுமே பார்க்கல. அதை விட ஹீரோனி எதுக்குன்னே தெரில. அது நீங்கள் எதுக்காக ஹீரோனி வச்சாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
இல்லை ஹீரோனை ஏன் வச்சானே தெரியல. அவங்க சும்மா ஒரு படத்துல ஜஸ்ட் ஒரு டிராவலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆக்டிங் சுகம் கொடுக்கல, ஒரு பெரிய ஒரு டெப்தே கொடுக்கல. கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வச்சிருப்பாங்க பாருங்க, ஒரு பணத்தை வந்து எரிக்கணும், பெட்ரோலை ஊத்துனா சாரா காமெடி நாங்கள் உட்காந்துருப்பாரு, அவர் வாயில போய் ஊத்திட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன நினைச்சு வச்சாங்க அந்த சீன் ஒண்ணுமே புரியல. காமெடிக்கு வச்சாங்கன்னா ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது இந்த பணத்தை சீக்கிரம் எரியுமா, அப்பதான் படம் முடியும், நாங்க வெளில போலாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. அவங்க ஹீரோயினா கோவை சரளாவா அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து உண்மையிலேயே வர வச்சுட்டாங்க. அவங்க வந்து வாயில ஊத்துறதா பண்ணிக்க கூடாது, எல்லாம் சுந்தர் சி சார் பண்ண வேலைன்னு நினைக்கிறேன். அதுவும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிகண்ணா ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர், அதில் நம்ம மறக்க முடியாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெலுங்குல பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரே மோட்டோவில் அவளை தூக்கி வச்சிருக்காங்க. ஒன்லி போஸ்டர்ஸ்க்கு வந்து போன கேர்ள் மாதிரி தான் இருக்காங்க. போஸ்டர்ஸ் அதாவது தெலுங்குல வந்து ஒட்டும் போது ஜீவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராசிகண்ணா, ரெண்டு பேரும் ஒரு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனை போட்டாவே ஓட்டிடலாம் படத்தை நம்பி வச்சிருக்காங்க. போஸ்டர் கேர்ள் தான் வரைக்கும் இந்த படத்தை ஹீரோனே தெரியல. ஒரு இன்ஸ்டால இருந்தோ ஒரு ஃபேஸ்புக்ல இருந்தோ ஒரு பொண்ணை போட்டிருந்தா கூட இந்த கதைக்கு வந்து பொருத்தமாக தான் இருக்கும். இந்த கதைக்கு பொருத்தமான ஒரு கேரக்டர் ராசிகண்ணா பண்ணாங்கன்னா பணத்தை கனி பண்ணிப்பான்னு தான் நினைக்கிறேன். அதுதான் என்னால் சொல்ல முடியும். எனக்கு இந்த சுந்தர் சீன்னு சொல்லும் போது இந்த படத்துல பேய் ஒரு இடத்துல வந்து ஃபேஸ் லைட்டாக தான் தெரியுதுன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு அந்த பேயை பார்த்தோம்னா பொக்குன்னு ஒரு பயம் இருக்கணும். நம்மளுக்கு இங்க ஆடியன்ஸா பார்க்கும்போது ஐயோ பேய சரியா பார்க்கலையே, பேய்ங்க போயிட்டா, பேய்ங்க ஒரு அழகான பிகரா பேய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் அங்க போகுது. அந்த அளவுக்கு படத்து கூட கனெக்ட் ஆகாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நானுமே நினைச்சேன் சார், என்னன்னா சுந்தர் சி சார்னாலே பேயெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்குங்கிறதெல்லாம் காமிச்சது போக இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அவர் படத்துக்கு அப்புறம் பேயினாலே ஒரு அழகு தேவதை, எது டெவில் எது ஏஞ்சலுங்கிறது தெரியாத மாதிரியே காமிச்சதுனால எனக்கு ஹீரோனியா வந்து உண்மையிலே நான் பேயை தான் ரசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ அழகான பொண்ணா இருக்கு ஹீரோனி அப்படின்னு ராசிகண்ணாங்கிற மைண்ட் செட்டே வரல எனக்கு. அந்த இடத்துல ஒரே ஒரு சீன் மட்டும் வந்தது, அவருக்கு பேய் வந்து அவங்களுக்குள்ள புகுந்துட்டு வெளில வந்த மாதிரி. இதுக்கப்புறம் ஃபுல்லா அவங்க தான் பேயா மாற போறாங்களோன்னு பார்த்தா ஒரு செகண்ட் பேருக்கு வாடகைக்கு வாங்கின மாதிரி அப்பப்போ ஹீரோனியோட உடம்பு மட்டும் ஒரு வாடகைக்கு ஒரு 5 நிமிஷம் வாங்கிட்டு போயிடுச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கண்டினியூஸாலாம் வரும் அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே வரல. இதில் எனக்கு லாஸ்ட்டாக ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட் சீனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். ஐயோ ஃபைட் சீனை பார்த்தா குழந்தைங்க வீட்டு கேம் விளையாடுவாங்க, பப்ஜி எல்லாம் விளையாடுவாங்களே அந்த மாதிரி இங்கே கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஒவ்வொரு கிரகங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபுல்லா கிராபிக்ஸ்ல விட்ட என்னடா கேம் பாட்டு கொடுத்துருந்தா நானே சேர்ந்து விளையாடுங்கிற மாதிரி அந்த மாதிரி கிளைமேக்ஸ் கண்டிப்பா அப்படிதான் இருந்துச்சு. ஆனா பேய்ன்னு சொல்ல போனா இன்னொரு வருது மிஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா பிசாஸ்ல ஒரு அழகு தேவதைய ஒரு பேய் மாதிரி காமிச்சிருவாப்புல. அதை பார்க்கும்போது அந்த பேய்க்கு உள்ள எப்படி சொல்றோம்னா பேயை பார்த்துட்டு பயப்பட்ட கிளம்பி அந்த பேயை பார்த்தோன்னா பரிதாபப்படுற மாதிரிலாம் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அதுலாம் தமிழ் சினிமா வந்து கெட்டி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பேய் கான்செப்டை அழிச்சுட்டாங்கன்னு நான் சொல்ல முடியும். சரி, இந்த ஃபிளாஷ்பேக்கே எனக்கு ரொம்ப ஒரு லேக் மாதிரி தெரிஞ்சுங்க. கரெக்டா சொல்றீங்க, ரொம்ப சீரியல் மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. என்ன சொல்றீங்க? ஃபிளாஷ்பேக் காமிக்கலாம், அந்த ஃபிளாஷ்பேக் உள்ள ஒரு ஃபிளாஷ்பேக், அந்த ஃபிளாஷ்பேக்கே 200 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கும் உள்ள ஒரு ஃபிளாஷ்பேக் வித்தியாசமா செய்யறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதை என்ன சொல்றது நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் வந்து படத்துடைய அந்த தொய்வுனா என்ன சொல்றது அந்த லேயிங்க்கு வந்து ஒரு அது என்ன சொல்றது ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒழிய அந்த ஃபிளாஷ்பேக் வந்து ஃபிளாஷ்பேக்னு ஒரு பயமும் ஒரு பதட்டமும் என்னவோ நடக்க போகுது என்ன நடந்திருக்கும்ன்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கொடுக்காத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லை நீங்க சொன்ன மாதிரி அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 க்ளோஸ் மாத்தி வச்சுட்டு மியூசிக் சீரியல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ல முடிச்சிட்டு ஆட் பிரேக் போயிடுவான். எனக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதான் ஃபிளாஷ்பேக் இப்பதான் கதை கொண்டு போக போகுதுன்னு ஒரு சீனை காமிச்சிட்டு இருக்கும் போதே சம்பந்தமே இல்லாம நிகழ்காலத்தை காமிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல பயமும் வரல, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜீவா சரிங்கன்னு அங்கே நடந்து போறது, ஹீரோயினை கையை பிடிச்சி கூட்டு வருது, திருப்பி ஒரு பியானோவை காட்டுறது, திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக். ஆல்ரெடி அதையே கண்டினியூ பண்ணிருக்கலாமே, எதுக்கு திருப்பி ஒரு ஃபிளாஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஃபிளாஷ்பேக், அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா போராட்ட வீரர்களுக்கு சுதேசி அந்த பத்திரிகைக்கு ஒரு ஃபிளாஷ்பேக், விட்டா நீங்க வந்து நடந்து போறதுல இருந்து நிக்கிறதுல இருந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருவாங்களோங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். அதெல்லாம் விட்டுட்டு டைரக்டா கதையே கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹாரர் அப்படிங்கிறதுனால பயமுறுத்தணுங்கிறதுக்காண்டி ஃபிளாஷ்பேக் ட்விஸ்ட் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க இதேப்பா ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். அந்த பியானோங்கும் போது யாவது அந்த மியூசிக் வந்து உண்மையிலே செம்ம சாஃப்ட் மெலடிஸ் ஒரு மாதிரியா ஒரு டிலேட்டடான ஒரு மியூசிக் கொடுத்தாங்க. என்னன்னா என் மனது ஒன்றுதான் அப்படி ஒரு சாங் இருக்கு.
செம்மையா இருந்துச்சு. அது தோலை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வால் வந்து இப்படி வந்து போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி ஒரு பிரம்மாண்டம் ஒரு அழகா கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க ரைட்டு. அதே பார்த்தீங்கன்னா என் இனிய பொன் நிலாவே அது பார்த்தீங்கன்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் அந்த ஃபிளாஷ்பேக்ல போட்டிருக்காங்க. அப்பயே இளையராஜா இருந்து பரவாயில்ல என்னமோ தெரியல. பேய் காலம்லாம் சொல்றாங்கல்ல, அவர் பிறகு முன்னாடி இருக்கிற காலத்துல இருந்து அவர் மைண்ட்ல இருந்து அந்த மியூசிக் எடுத்து ஒருவேளை அவர் வந்து இந்த முன்னாடி வந்து அந்த இதுல இருந்து காப்பி அடிச்சிருப்பாரு போல இருக்கு இளையராஜா சார். இளையராஜா சாரே காப்பி அடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. காப்பி அடிச்சது யாரே யுவன் சங்கர் ராஜா. கேடிங்கப்பா. ஆமா சார், ஏன்னா ஆங்கிலேயர் காலத்துலதான் அந்த சாங் வருது. ஆங்கிலேயர் காலத்துலயே சார் வந்து என்ன பண்ணல நாங்க யாரும் போட்டிருக்காங்க அதை காப்பி அடிச்சு போட்டுருக்காங்க. காப்பி அடிச்சு இளையராஜா சார் கேஸ் போடணும் கண்டிப்பா. நானும் அதான் யோசிச்சேன், கண்டிப்பா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடணும். ஆங்கிலேயர் காலத்துல உள்ளது வந்து காப்பி அடிச்சிருந்திருக்காரு அவசரப்பட்டு. சரி, ஒரு 8mm ஃபில்ம் எவ்வளவு நேரம் அது பிளே ஆகும், என்னென்ன ஆங்கிள் பிளே ஆகும், அதுல பிளே பண்ணி பாக்குற விஷுவல்ல வர்றது சம்மந்தம் இல்லாம எல்லாமே வருது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து சரியான ஜானரை ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நான் வந்து கிரைம் த்ரில்லர் பண்ண போறேன், நான் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் பண்ண போறேன், சில பேர் ரோம் காம் பண்ண போறேன், அதாவது ரொமான்ஸ் வித் காமெடி பண்ண போறேன், சில பேர் ஆக்ஷன் பண்ண போறேன், சில பேர் சைஃபை சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ண போறேன், சில பேர் ஃபேண்டசி பண்ண போறேன், சில பேர் த்ரில்லர் பண்ண போறேன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ரொமான்ஸு, அதுக்கடுத்து 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனு. இப்படிமா பண்ணதுனால நம்மளுக்கு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரியாம போச்சு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு ஜீவா வந்து மிரண்டு போய் அந்த வீட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்காரு. ஆனா அவர் எதை தேடி போறாருங்கிறது நம்ம கிட்ட முன்னாடி கன்வே பண்ணவே இல்லை. ஓகே, ஒரு அம்மாவுக்கான மூலிகை நான் தேடி உள்ளக போறேன் அப்படின்னா ஐயோ அந்த மூலிகை அவர் கிடைச்சிருமா கிடைக்காதா, அம்மா சரியாயிருவாங்களா சரியாக மாட்டாங்களா அப்படிங்கிற ஃபீல் வந்து நம்மளுக்கு வரும். எதுவுமே இல்லாம உள்ளுக்குள்ள தேர்றாரு, அதுக்கு ஒரு மியூசிக் அதுக்கு எதுக்கு நீ உள்ள போன போவே தேவையில்லை, வெளியே போய் டீ சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு. ரொம்ப சிம்பிள் ப்ரோ. வாரிசு படம் ஆடியோ லான்ச் இருக்குல்ல, ஓகே, அதுல வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குன்னு சொன்னாருல்ல, அதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கு, ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு, ஹாரர் வேணுமா ஹாரர் இருக்கு, சஸ்பென்ஸ் வேணுமா சஸ்பென்ஸ் இருக்கு, போராட்டம் வேணுமா போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் படத்தோட ஒன்லைன். நல்லா கேட்டிருக்கு, கரெக்டா சொல்ல. இதை வச்சுதான் படத்தை ஓட்டுறாங்க. எதை வைக்க எல்லாத்தையும் போட்டு குழப்பி எடுத்து ஆடியன்ஸையும் குழப்பி எடுத்து காமெடியை பார்த்தா சிரிப்பு வரல, சீரியஸா பார்த்தா சிரிப்பு வருது, என்ன எப்படி பார்க்கணும்னு ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருக்கோம்.